सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. உன்னை புகழோடு வாழ வைப்பான் ஐயப்பன். இருப்பது காடு வணங்குது நாடு, அவனை காண தேவை பண்பாடு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். நல்ல பெயரோடு வாழ வைப்பான் ஐயப்பன். அனைவரும் வாருங்கள் ஐயனை நாடுங்கள், அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழ வைப்பான். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. பொய்யின்றி மெய்யோடு நீ கொண்டு போனாய் ஐயனை நீ காணலாம். சபரியில் ஐயனை நீ காணலாம். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. கண்கள் திறவாயோ, கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ.
கண்கள் திறவாயோ. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே. தொட்ட இடங்கள் கோடி காலம் வாழும் முன்னாலே. சோர்ந்த மகனை எடுத்து வைத்தேன் உந்தன் முன்னாலே. ஆடும் அலைகள் உன்னாலே, அசையும் மரங்கள் உன்னாலே, உலகம் நடக்கும் உன்னாலே, உதவி புரிவாய் கண்ணாலே. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ. கருணை மழையே மேரி மாதா, கண்கள் திறவாயோ. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், உருவான செந்தமிழில் மூன்றானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன். நன்றான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன். இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன், இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன். இன்னிசை ஸ்வரங்களில் ஏழானவன். சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன், சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன். சித்திக்கும் நவரச வித்தானவன், சித்திக்கும் நவரச வித்தானவன். பத்தானவன் நெஞ்சில் பத்தானவன், பன்னிருக்கை வேலவனை பெற்றானவன். முட்டாதவன் மூல முதலானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன், முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தானென்று சொன்னானவன். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தானென்று சொன்னானவன். தான் பாதி உமை பாதி கொண்டானவன், சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன். காற்றானவன், ஒளியானவன், நீரானவன், கருப்பானவன். நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன், அன்பில் ஒளியாகி நின்றானவன்.
மோகினியாள் தந்த மோகனனே உயர் முக்தி தரும் வெம்புலி வாகனனே மோகினியாள் தந்த மோகனனே உயர் முக்தி தரும் வெம்புலி வாகனனே ஐயப்பா மோகினியாள் தந்த மோகனனே சாகசங்கள் செய்யும் சர்க்குணனே சாகசங்கள் செய்யும் சர்க்குணனே என்றும் சபரிமலை வாழும் நற்குணனே ஐயப்பா மோகினியாள் தந்த மோகனனே ஆகமும் தவறாமல் பூஜை செய்து மனதில் ஆர்வமும் குறையாது இருமுடி தரித்தால் ஆகமும் தவறாமல் பூஜை செய்து மனதில் ஆர்வமும் குறையாது இருமுடி தரித்தால் நாகமும் விலங்கினமும் என்ன செய்யும் மலை மேல் நடந்திட ஐயன் அருள் துணை செய்யும் ஐயப்பா மோகினியாள் தந்த மோகனனே ஆரியங்காவதனில் அருள்பவனே விளங்கும் அழகுடன் குளத்தூரில் உறைபவனே வீரியத்தோடு அச்சன் கோவிலிலே என்றும் வீற்றிருக்கும் தெய்வமே வாழ்வழிப்பாய் வீரியத்தோடு அச்சன் கோவிலிலே என்றும் வீற்றிருக்கும் தெய்வமே வாழ்வழிப்பாய் ஐயப்பா மோகினியாள் தந்த மோகனனே உயர் முக்தி தரும் வெம்புலி வாகனனே மோகினியாள் தந்த மோகனனே மோகனனே நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழன் வழிகாட்டினான் ஆக கலைகள் பல நிலைநாட்டினான் தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான் கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான் தூயவர்
தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினார் சோழ தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினார் தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினார் சோழர் பொன்னாக்கினார் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான் அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினார் மரம் காக்க படைச்சாலை உருவாக்கினார் உயர்கல்வி கூடங்கள் உருவாக்கினார் பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார் சோழன் உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனே நீ வாழ்க தஞ்சமென வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க பெஞ்சமரில் வெற்றி கண்டு அஞ்சலிக்கும் மக்களுக்கோர் விண்ணுயர் பெரிய கோயில் தந்த வீரராஜராஜ சோழனே நீ வாழ்க தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் மூன்று நிலங்களுக்கும் முடிசூடினான் புவனம் முழுதும் புலி பொறித்த கொடி நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் தோன்றும் இடங்களில் தன் புகழ் நாட்டினான் என்றும் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழர் பரம்பரைக்கு வழிகாட்டினான் சோழன் வழிகாட்டினான். ஆக கலைகள் பல நிலைநாட்டினான் தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான் கன்னி தமிழாயும் அறிஞருக்கு சபை கூட்டினான் தூயவர் தமிழ் வாழ்வில் துணை கூட்டினான் சோழ தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான் தொட்டதையெல்லாம் பொன்னாக்கினான் சோழர் பொன்னாக்கினான். அறம் காக்க அறச்சாலை உருவாக்கினான்
உருவாக்கினார் பக்தி வளர்ந்திட ஆலயம் உருவாக்கினார் சோழன் உருவாக்கினார் தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தாரணியில் தமிழ் போல நிலை நின்று வாழ்கவே தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மகாபாரதத்தின் கண்ணா 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 மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மகாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையின் மன்னா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா மாதவா கார்மேகவண்ணா மதுசூதனா கோபியர் கொஞ்சும் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா 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 ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன் ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன் நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன் அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன் நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன் ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன் இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது பத்தாம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான் இத்தனை நாளில் இறப்பது என்பதை ரகசியமாக ஏன் வைத்தான் ரகசியமாக ஏன் வைத்தான் ஆனந்தமானது அற்புத
அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மரணத்தின் நாழிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? உடலனும் கூடு விழுவதன் முன்னே அவனுடன் கூடுதல் ஆனந்தம். உயிரெனும் காற்று ஓடிடும் முன்னே தத்துவ காற்றே பேரின்பம். தத்துவ காற்றே பேரின்பம். ஆனந்தமானது அற்புதமானது நான் அந்த மருந்தை கண்டு கொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். நம்பிக்கையுடனே இறைவனை தேடு. நாளைய பொழுதே அவன் வருவான். நன்மை தீமையில் அவனை நாடு. நன்மை மட்டும் அவன் தருவான். நன்மை மட்டும் அவன் தருவான். ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி. வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி. ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி. ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி.
சுவாமி இன்னும் அருள் புரி சுவாமி. தேடுகின்ற கண்களுக்குள் ஓடி வரும் சுவாமி திருவிளக்கின் ஒளியினிலே குடியிருக்கும் சுவாமி. வாடுகின்ற ஏழைகளின் வறுமை தீர்க்கும் சுவாமி வஞ்சமில்லா நல்லவர்க்கு அருள் புரியும் சுவாமி. ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி. ஐயப்ப சுவாமி அருள் புரி சுவாமி. எல்லாரும் வருவான். சீக்கிரம் போங்கடா, நாளைக்கு சுயம்பரம். இதுல முதல் பேட்ச், ரெண்டாவது பேட்ச், மூணாவது பேட்சா வந்துட்டு இருக்கான். முதல்ல வந்தவன் இந்திரன், அவனோடு கூட வந்தவன் வருணன், அவனோடு கூட வந்தவன் அக்னி, அவனோடு கூட வந்தவன் யமதர்மன். யமதர்மனுக்கு ஆசை வரும். அதாவது எவ்வளவு பெரிய பதவி ஆனா கூட ஸ்திரீ விஷயத்துல ஆசை யாருக்கும் விடாதுன்னு அர்த்தம். ஆசைப்படுறதுனால என்ன தப்பு? ஆசைப்படுறதுனால மாத்திரம் இல்லையே, போட்டி போடுறானே. வந்து இறங்கிட்டான். வந்து இறங்கி அந்த விதர்ப தேசத்திலே தமயந்தியனுடைய மாளிகை, அந்த பீஷ்ம ராஜாவுடைய மாளிகையை போற போது ராஜ வீதியிலே ஒரு பெரிய ரசம் வருது. அதுக்குள்ளே திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்துருக்கான். திவ்ய மகாபுருஷன் உட்கார்ந்த உடனே இந்திரன் அப்படியே நின்றான், வருணன் அப்படியே உருகினான், அக்னி அப்படியே திகு திகுதுன்னு எரிஞ்சார், யமதர்மன் நடுங்கினான். என்னடா, யாரு யாரு? கோவா கடம்பா கனிவா கதேஜி, எப்படா மனுஷனா இவன்? அப்புறம் தான் புரிஞ்சுது, நிஷதேஷு மகீபாலா, நிஷதே சக்கரவர்த்திரா நலமகாராஜா. அப்படியா? அவருக்கு எதிரே இந்திரனோ சந்திரனோ நிற்க முடியாது. இப்ப அவரும் சுயம்பரத்துக்கு வராருனாங்க. இந்த நாரத மகரிஷி நம்ம கிளப்பி விட்டாரு. இவனோடு கூடவே நம்ம சுயம்பரத்துல உட்கார்ந்துக்கிட்டு இந்திரன் தோற்றான், வருணன் தோற்றான். இதெல்லாம் கெட்ட பேர் இல்லையா? இப்படி தோத்து போறதா நிச்சயமா நமக்கு மாலையே விழாது. நீ எவ்வளவுதான் அழகுள்ளவனா இருந்தாலும் கூட அந்த நலனுடைய தூய்மை, அழகுங்கிறது எவ்வளவானா இருக்கு இல்லையா? அவருடைய முகத்தில் இருக்க பரிசுத்தம் இருக்க தேஜஸ், இந்த ஒளி. பகவான் வாமனாவதாரம் பண்ணின்னு வந்தார். வாமனாவதாரம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியா நடந்து மகாபலி சக்கரவர்த்தி இடத்துல வரும்போது எத்தனையோ ரிஷிகள் உட்கார்ந்து இருந்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவிலே மகாபலி சக்கரவர்த்தி இந்த சின்ன பிள்ளை வரபோது நேர ஓடி போய் நமஸ்காரம் பண்ணான். ஏன்? முகத்துல அந்த ஒளி. முகத்துல ஒளிங்கிறது எப்படி வரும்? அகத்தினுடைய பிரகாசத்தினால்தான் முகத்துல ஒளி வரும். மகான்களுடைய தேஜஸை பார்க்கிற போது, முகத்தையும் கண்ணையும் பார்க்கிற போது நம்ம அறியாமல் ஈடுபடுறது இல்லையா? சரி, ஒரு யுக்தி பண்ணுவோமே, நமக்கு தோத்து போகக்கூடாதுடா, நலனையே போய் கேட்போமே. நலமகாராஜா நீர் தானே? ஆமா, நான் தேவேந்திரன். தேவேந்திரனை கண்ணால பாக்குறான். என்னதான் இருந்தாலும் தேவபுருஷன் இல்லையா? நமஸ்காரம் பண்ணினான். அப்படியா? உங்களை யாகத்துலதான் உங்க பேரை சொல்லியிருக்கேன், நேரம் பார்த்தது இல்லை. அப்பா, நாங்கள்தான் சுயம்பரத்துக்கு வந்திருக்கோம். சுயம்பரத்துக்கா? வருணன் வந்திருக்கான், அக்னி பகவான் வந்திருக்கார், யமதர்மராஜா வந்திருக்கார். இவாள் எல்லாரும் தமயத்தினுடைய சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒன்ன பார்த்தோம். எங்களுக்கு என்ன தோணித்து, ஒரு சந்தேகம் வந்துட்டு, தமயந்தி எங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தேவர்கள் வந்திருக்கார்கள், அவனுக்கு தெரிஞ்சாத்தானே மாலையை போடுவார். அதனால அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதுக்காக வேறு யாரும் எங்களுக்கு தோணல. ஒன்னையே நாங்கள் ஏவி நீ தமயந்தி இடத்துல போய், தமயந்தி தேவர்கள் வந்திருக்கா, நீ போடுற மாலையை அவள்ல யாருக்காவது ஒருத்தருக்கு போடு அப்படின்னு எங்களுக்காக நீ பேசணும். செய்வியா? என்னடா இது? நம்ம மனசுனாலே தமயந்தியை நடிச்சுட்டு போற போது இவன் போட்டிக்கு வந்திருக்கானே.
உடனே சொன்னான், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க விஷயத்துல நான் உதவி வேண்டியது செய்கிறேன், உங்களுக்கு தூதனா நான் போறேன். அவர்களே உதவின்னு கேட்கிற போது, ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்கிற போது அந்த சமயத்துல இல்லேன்னு சொல்றது நலனுடைய குணம் இல்லையே. அவன் உத்தம குணத்தோடு இருக்கிறதுனாலதான் அதை யோஜனை பண்ணினான். இப்ப தமயந்தி உள்ள இருக்காளே, சிந்தையில இருக்காளே, அவளை எப்படி தூக்கி எறியறது? அவளை மறந்தாத்தானே இப்ப தூதனா சொல்ல முடியும். அங்க போய் பொய் சொல்றதா? தமயந்தி, இந்த திருட்டு பசங்களாம் வந்திருக்கான், நீ அவருக்கு தூதனா வந்திருக்க, நீ தப்பா நினைச்சுக்காதே, மாலை அங்க போடாது, அது நலனுடைய காரியம் இல்லையே. சத்தியத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? ரெண்டு காரியம் நடக்காது. தமயந்திய மனசுல நினைச்சுக்கப்படாது, இவர்களுக்கு தூதராக போகப்படாது. எதையாவது ஒன்ன விடணும். எதை விடுவோம்? தமயந்திய விடுவோம். விட முடியுமா? தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து தீராதவில் காமத்தழலை தல் செம்மையனும் நீர் அளவித்து மாறாத பொன்னாடல் மொத்தமா சொல்லி நல்லாவும் சொன்னான். ஐயா, அந்த அரண்மனையிலே, அந்தப்புறத்திலே, அந்த தமயந்தி இருக்கிற இடத்துல நான் போய் எப்படி போய் சேர்றது ஒத்துக்கு தெரியாத. அது என்னால முடியாதே, கட்டு காவல் இருக்குமே. கவலைப்படாதே நல மகாராஜா, எங்க தேவ மாயினாலே உன்னை நேர தமயந்திக்கு எதிர கொண்டு நிறுத்தி விடுறோம். தமயந்திக்கு எதிர நிற்கிறான். ஆச்சார பாகுவா, அவனுடைய உயரமும் கம்பீரமும் அவனை பார்த்து தமயந்தி காதால கேட்டிருக்கா. அந்த பிரபு எதிரே நிற்கிறான்ங்கிற போது அப்படியே உருகிறான். உருகிக்கிட்டே இருக்கிற போது அவருடைய உத்தம குணம் என்ன சொல்றது? இவ்வளவு பெருமை உள்ளவரான அந்த ஹம்சபட்சி சொன்னதெல்லாம் கேட்டு, அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு, அவருடைய அழகு மாத்திரமில்லை, அவருடைய கம்பீரம் மாத்திரமில்லை, அவருடைய பராக்கிரமம் மாத்திரமில்லை, அவருடைய தர்ம நேமத்தையும் அவன் கேட்டிருக்கிறதுனாலே இந்த நலமகாராஜன் இப்படி என் எதிரே வந்திருக்கிற போது இவர் செஞ்ச காரியம் சரியில்லையே நினைச்சவர். இப்படி வரலாமா? சுயம்பரம் நடக்க போறது, அதுக்கு முன்னாடியே வந்து கதவை தட்டலாமா? இது சபல புத்தின்னா? இது எங்க மகாராஜா, நல மகாராஜா, நான் கேட்ட நல மகாராஜா செய்ய மாட்டாரு. நீங்களா சக்கரவர்த்தி? அவர் உடனே சொல்லிவிட்டார், அம்மா நான் தான் நலன். தமயந்தி அவன் பார்க்கிறான். தமயந்தியை பார்க்கிற போது தமயந்தி இத்தனை நாளா மனசுல உருகி 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 தமயந்தி எதிர இருக்கிற போது அவனை யாரோன்னு பார்த்தான். அன்னைக்கே அதை கட் பண்ணியாச்சு. தேவர்களுக்கு தான் தூதனா போறேங்கிற ஒரு தீரான வெண் காமத்தவளை தன் செம்மையனும் நீராள விட்டு தன் உள்ளத்திலே வளர்ந்திருக்கிறதான அந்த அந்த பிரேமே, அந்த விரகம், சிங்காரம், அந்த அக்னி இருக்க, அதை தன் சத்தியம்ங்கிறதுனால அணைச்சாத. இப்ப தமயந்தியை பார்க்கிற போது அவள் வேற இன்னொரு பெண்ணு, தனக்குரியவள் இல்லை அவள். தமயந்தி, நான் நலச்சக்கரவர்த்தி. தெரியுது தெரியுது, என்ன யோஜனை பண்றது இல்லையா? எப்படி இந்த நலச்சக்கரவர்த்தி ஸ்வயம்பரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கிறான், அதர்மமாச்சேன்னு நினைக்கிறியா? நான் ஸ்வயம்பரத்துக்காக வரலம்மா, நான் தூதனா வந்திருக்கேன். தேவர்கள் என்ன அனுப்பி இருக்கா. தேவர்கள் எல்லாம் என்னை பார்த்து ஒரு வேலையை கொடுத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அவர்களும் சுயவரத்தில் உட்கார போறார்கள். அவர்களுக்கே நீ மாலை சூட்ட வேணும்னு சொல்றதுக்காகத்தான் என்ன அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப நான் தேவதூதன் சொல்ல வந்திருக்கேன். சாருஸ்மித்து சாருதத்தி சாருஸ்மித்து சாருதத்தி
தூதன் தேவர்களுக்கு நீ மாலை இட வேணும். உன்னிடத்துல பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். தேவர்கள் மாதிரி கிடைப்பாளா? மனுஷன் எவ்வளவுதான் பெருமை உள்ளவனா இருந்தாலும் நாளுக்கு நாள் தேஞ்சு போறவன், நாளுக்கு நாள் வயசாக எல்லாம் மாறி போறதுமா. எவ்வளவு போயிடுறது, புத்தியும் தெளிஞ்சு போறது, சக்தி போறது, கழத்தனம் வந்துடுறது, வியாதி வந்துடுறது, துக்கம், ஆபத்து, விபத்து, இதெல்லாம் மனுஷி ஜென்மாவுக்கு சகஜம் இல்லையா? தேவர்கள் பரிபூர்ணமான புண்ணியத்திலே இருக்கிறவர்கள் இல்லையா? அவர்கள் ஒன்ன விரும்பி இருக்கிற போது நீ அவளுக்கு மாறிட்டியானா என்னைக்காவது சுகம் குறையுமா? அதனால தேவர்களையும் மனுஷர்களையும் ஒப்பிடுற போது மனுஷர்கள் தேவனுடைய பாத தூளிக்கு கூட ஈடாக மாட்டார்கள் அம்மா. அத நான் சொல்லத்தான் வந்திருக்கேன்மா. நீ அவசியம் தேவர்களுக்கு நீ மாலை போடணும், அதை சொல்லத்தான் வந்திருக்கேன். வேற எண்ணத்துல வரலேன்னு சொன்னார். தமயந்தி பார்க்கிறாள், என்ன பெருமை, இப்படி கூட யாராவது செய்வாளா? நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க செஞ்ச முடியாது. எனக்கு சில தர்மம் இருக்கு. சத்திரிய குலத்திலே பெண்களாய் பிறந்தவர்களுக்கு ஸ்வயம்பர மண்டபத்திலே பூர்ண உரிமையை கொடுத்திருக்கா. அதுல யாரு கிட்ட வர முடியாது. அதனால எனக்கு யார் உயர்ந்தவர்கள் தெரியல. மாறிடு. இன்னொரு சொல்றேன், ஏமாத்து போகாது. தமயந்தி, நீ ஜாக்கிரதையாயிரு. நல்ல தேவர்களுடைய ஒரு லோகத்துக்கு ஒரு பரம பாக்கியவசமாய் புண்ணியத்தை பண்ணி அடைய வேண்டியவன் நீயே தானே போகலாம். அதனால மனுஷனுக்கு நீ ஏமாறாது. தேவர்களுக்கே மாறுகிறேன்னு பறிஞ்சு பேசிக்கிட்டே தேவ மாயனால தன் இடத்துக்கு வந்துட்டான். என்னப்பா ஐயா, நான் சொல்லது சொல்லிவிட்டேன். ஆனா அந்த பெண் என்ன நினைக்கிறாளோ, அவள் என்ன செய்ய போகிறாளோ? நலா, எங்களை காட்டில் நீ உயர்ந்தவன்டா. நீ உன்னை தூதனை அனுப்பிச்சது மாத்திரமில்லை, நானும் கூடவே வந்தோம். ஏன்னா இப்ப ஏற்பட்ட காரியத்துக்கு உன்னை தூதரை அனுப்பிச்சுட்டா நீ அங்க போய் ஏதாவது சொல்லிவிடுவே. அதான் சமயம் திருட்டு பசங்க வந்திருக்காங்க. இது மனுஷனுடைய சொரூபம். உன்னோடு கூட வந்து உன்னுடைய சத்தியத்தை பார்த்த போது இந்த இந்திரனோ சந்திரனோ யாரும் உனக்கு ஈடு கிடையாது. ஆனா தமயந்தி என்ன சொல்றா, அவளுடைய மனசுல என்ன இருக்கு? ஒரு மனுஷன் உயர்ந்தவனா தேவன் உயர்ந்தவனாங்கிற விஷயத்தை அவன் தீர்மானம் பண்ண சொன்னியே, எப்படி தீர்மானம் பண்றான்னு பார்க்கலாம். அவள் உனக்கு வாழ்க்கைப்படக்கூடிய பெண்ணாகத்தான் நாங்கள் பரிசு பண்றோம். அவளுக்கு அவ்வளவு திண்மை இருக்கு, உனக்கு திண்மை இருந்தது. நாங்க சொன்ன உடனே தமயந்தியை மறந்து ஒரு ஜிதேந்திரியனா எல்லாத்தையும் ஆசையை விட்டவனா நீ அங்க போறேன். அது மாதிரி தமயந்தி உனக்கு ஏற்ற பெண்ணாய் அவள் இருக்கக்கூடியவளை பார்க்கணும். சபா மண்டபம் கையை மாலை எடுத்துன்னு வரால் தமயந்தி. ராஜாத்தி ராஜர்களா அப்படியே மயக்கிறான். தமயந்தியை அடைய கிடைக்குமா? அந்த மாலை யார் கழுத்துல விட போகுது? எல்லாரும் கழுத்தை நீட்டிட்டு இருக்காங்க. நலனை தேடுறாள். நலனை தேடுற போது நலன் ஒரு நலன் இல்ல 5 நலன் உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மன் எல்லாரும் நலன்மயமா ஆயிட்டாவ. நல வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவெல்லாம் வேஷம் போடவே வேண்டியதில்லை, தேவர்கள் இல்லையா? நினைச்சா அது ரூபம். 5 நலன் உட்கார்ந்து இருக்கிற போது தெரிஞ்சுட்டா இது தேவ மாய. இந்த தேவ மாயை நாம ஜெயிக்கணுமானால் அதுக்கு யாரு? அம்பாளைத்தான் நினைக்கணும். மாயாதேவி அம்பாள், அவளை நினைக்கணும்.
సీతావర రామచంద్ర జై జై. పవిత్రమీ నామం రామ రామ, ప్రశస్తమీ నామం రామ రామ, పవిత్రమీ నామం, లోక పావన నామం, ఇదేగా స్వర్గధామం. లోక పావన నామం, ఇదేగా స్వర్గధామం, స్వర్గధామం. పవిత్రమీ నామం రామ రామ, ప్రశస్తమీ నామం రామ రామ, పవిత్రమీ నామం. శ్రద్ధాళువులై రండి ఇటవారధి నిర్మించండి. శ్రద్ధాళువులై రండి ఇక వారధి నిర్మించండి. శ్రీరాముని పేరే వింటే పర్వతమైన తేలునుగా. శ్రీరాముని పేరే వింటే పర్వతమైన తేలునుగా. అందరికందే భాగ్యమిదే తుఫానులైన ఆగవులే. అందరికందే భాగ్యమిదే తుఫానులైన ఆగములే. అరే ధగ ధగ మిల మిల ప్రభు కటాక్షం, జగదగ మిల మిల ప్రభు కటాక్షం. చీకటులన్నీ తీర్చునులే, చీకటులన్నీ తీర్చునులే. జగదగ మిల మిల జగదగ మిల మిల జగదగ మిల మిల జగదగ మిల మిల. ఓ ఓ ఓ. రా 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 అంటే అది శక్తి. మా 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 అంటే అది ముక్తి. రా అంటే అది శక్తి, మా అంటే అది ముక్తి. భవసాగర తరణాన ఇది ఏకద చక్కని యుక్తి. అవసాగర తరణాన ఇది ఏకద చక్కని యుక్తి. అణువేయినాదే రవి కవితారసమే సుధాధుని. అణువే అయినా అదే రవి కవితారసమే సుధాధుని. అరే మర 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 జపంతో, మర 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 జపంతో, దొంగ సఖా ఒక మహాకవి. దొంగ సహా ఒక మహాకవి. పవిత్రమీ నామం రామ్ రామ్, ప్రశస్తమీ నామం రామ్ రామ్, పవిత్రమీ నామం, లోక పావన నామం, ఇదేగా స్వర్గధామం. లోక పావన నామం, ఇదేగా స్వర్గధామం, స్వర్గధామం. పవిత్రమీ నామం